யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். ஸ்ரீராமின் குழந்தையான ராமதாஸ் நன்றாக உறங்கி காலையில் உற்சாகமாக எழுந்து அனைத்து சக்திகளின் இருப்பிடமாகிய ஸ்ரீராமின் அன்பான அரவணைப்பில் இருந்தார். ராம் சுரத்குமார் போலவே ராமதாசும் பாண்டிச்சேரியின் பால் ஈர்க்கப்பட்டார். தனது முதல் கட்ட பயணத்தின் போது ராமதாஸ் பாண்டிச்சேரிக்கு சென்று தேசபக்த ஞானி ஸ்ரீ அரவிந்தரை தரிசிக்க விரும்பினார். 1923ஆம் ஆண்டு அது. அப்போது அரவிந்தர் புகழின் உச்சத்தில் இருந்தார். ராமதாஸ் மற்றொரு சாதுவான சாதுராம் என்பவருடன் சேர்ந்து திருப்பாப்புலியூரிலிருந்து 20 மைல் தொலைவில் இருக்கும் பாண்டிச்சேரிக்கு நடந்தே சென்றார். ஸ்ரீ அரவிந்தரின் ஆசிரமம் எங்கிருக்கிறது என்று கேட்டபடி இருவரும் நடந்தார்கள். இறுதியில் ஆடம்பரமான அரண்மனை போலிருந்த ஒரு கட்டிடம் அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட போது இருவருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆசிரமத்தின் உள்ளே அவர்கள் நுழைய முயன்றபோது அங்கிருந்த 2 பெங்காலிகள் ஸ்ரீ அரவிந்தர் ஓராண்டிற்கு யாரையும் பார்க்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார். 1914 அரவிந்தர் பாண்டிச்சேரியில் இருந்தார். 1920 அன்னையுடன் சேர்ந்து அவர் தரிசனம் அளித்து வந்தார். இருந்தாலும் ராமதாசினால் அவரை தரிசிக்க முடியவில்லை. 1947-48 ராம் சுரத்குமாருக்கும் தரிசிக்க முடியவில்லை. ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க முடியாது என்று சொன்னாலும் ராமதாஸ் மனம் தளர்ந்து விடவில்லை. கொஞ்சம் தயங்கவில்லை, அஞ்சவும் இல்லை. ஒரு வினாடி கண்ணால் ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு போய்விடுகிறேன் என்று கெஞ்சினார். ஆனால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வேண்டும் என்கிற அவரது ஆசைக்கு தடை போடப்பட்டது. கடவுளின் இச்சை என்று அவர் கருதினார். அதன் பின்னர் அவருக்கு பெரும் சோதனை ஏற்பட்டது. ராமதாஸ் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வெளியே வந்து தன்னுடன் வந்த சாதுராம் சாதுவிடம் உள்ளே நடந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒரு போலீஸ்காரர் வந்தார். அவர்களை திட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமாறு கூறினார். அங்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர்கள் இருவரையும் கண்டபடி திட்டிவிட்டு இன்னும் 2 மணி நேரத்திற்குள் பாண்டிச்சேரியை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று மிரட்டினார். சாதுராமுக்கு ஒரே கோபம். அந்த இன்ஸ்பெக்டருடன் சண்டை போட்டார். காலையில்தான் 20 மைல் தூரம் நடந்து வந்ததாகவும் தங்களுக்கு மிகவும் களைப்பாக இருப்பதாகவும் அதனால் 2 மணி நேரத்திற்குள் நகரத்தை விட்டு செல்ல முடியாது என்றும் சொன்னார். வாக்குவாதத்தை போலீஸ்காரர்கள் விரும்புவதில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மேலும் கோபமடைந்து இன்னும் பயங்கரமாக திட்டினார். 2 மணி நேரம் அல்ல, 1 மணி நேரத்தில் பாண்டிச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கோபத்தில் கத்தினார். வேறு வழியில்லை. 2 சாதுக்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். ராமதாஸ் எல்லாம் கடவுள் காட்டும் வழி என்று கருதினார். ஆனால் சாதுராம் அப்படி கருதவில்லை. அந்த இன்ஸ்பெக்டரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிவிட்டுத்தான் ஊரை விட்டு கிளம்பினார். சரி, அடுத்து எங்கே போவது? திருவண்ணாமலையை நோக்கி அவர்கள் பயணமானார்கள். திருப்பாப்புலியூர் வரை மீண்டும் நடந்து வந்த அவர்கள் இருவரும் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு ரயிலில் வந்து சேர்ந்தார்கள். திருவண்ணாமலையில் சாதுராம் அவர்கள் இருவருக்கும் ஒரு லாட்ஜில் அறையை வாடகைக்கு எடுத்தார். ராமதாசுக்கு தியானம் செய்ய ஒரு நல்ல இடம் கிடைத்தது. சில நாட்கள் அவர்கள் இருவரும் திருவண்ணாமலையில் தங்கியிருந்தார்கள். இரவு வேளைகளில் இருவரும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று விடுவார்கள். பரமசிவனின் மிகப்பெரிய கோவில் என்று
இன் குவிஸ்ட் ஆஃப் காட் புத்தகத்தில் திருவண்ணாமலை கோவில் பற்றி ராமதாஸ் குறிப்பிடுகிறார். ஒரு நாள் சாதுராம் ராமதாஸை மலையடிவாரத்தில் கோவிலிலிருந்து 1 மைல் தொலைவில் இருக்கும் ஒரு குடிசைக்கு அழைத்து சென்றார். அந்த எளிமையான குடிசைதான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஆசிரமம். அது 1923ஆம் ஆண்டு. அப்போது ரமணருக்கு 43 வயது. ஆசிரமத்தில் ஸ்ரீ ரமண மகரிஷியை பார்த்ததும் சாதுராமும் ராமதாசும் விழுந்து வணங்கினார்கள். ராமதாஸ் இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறார். ஸ்ரீ ரமணரின் முகத்தில் கருணையும் அமைதியும் குடிகொண்டிருந்தது. பெரிய கண்கள், சலனமற்ற கருணை ததும்பிய அந்த பார்வை அவரை பார்ப்பவர்கள் மீது அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். ஸ்ரீ ரமணருக்கு ஆங்கிலம் தெரியும் என்று கூறப்பட்டது. எனவே ஆங்கிலத்திலேயே பேச்சு இருந்தது. மகாராஜ், இங்கு உங்களின் முன்னால் ஒரு பவ்யமான அடிமை நிற்கிறான். அவன் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்கள் ஆசிகளை வேண்டி பிரார்த்தித்து நிற்கிறான் என்றார். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து காணலாம்.